குருவின் பாடம். ஒரு நாள் ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான், நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அப்படியானால் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்வது போல கெட்டதையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாதா? அதற்கு குரு மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னார், அது அவரவர் விருப்பம். சிறிது நேரத்தில் பகல் உணவு நேரம் வந்தது. சீடன் உணவுக்காக அமர்ந்தான். ஆனால் அவன் முன் வைக்கப்பட்டிருந்த உணவை பார்த்தவுடன் அவன் அதிர்ச்சியடைந்தான். அவன் முன் 2 கிண்ணங்கள் இருந்தன. ஒரு கிண்ணத்தில் பால், மற்றொரு கிண்ணத்தில் பசு மாட்டு சாணம். சீடன் குழப்பமடைந்து தன் குருவை நோக்கிப் பார்த்தான். அப்போது குரு புன்முறுவலுடன் சொன்னார், பாலும் சாணமும் இரண்டும் ஒரே பசுவிலிருந்துதான் வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும்போது சாணத்தை ஏற்கக்கூடாதா? சீடன் அமைதியாகிவிட்டான். அப்போது குரு விளக்கினார், பால் போன்ற நல்லவற்றை நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். அவை நம் வாழ்க்கையை வளர்க்கின்றன. ஆனால் சாணம் வேறு. அதை நாம் உண்ண மாட்டோம். அதை மண்ணில் புதைத்து உரமாக மாற்றுகிறோம். அதேபோல் வாழ்க்கையில் வரும் தீய விஷயங்களையும் நாம் மனதில் சுமந்து செல்லக்கூடாது. அவற்றை மண்ணில் புதைக்கும் உரம் போல விலக்க வேண்டும். அவை தரும் பாடங்களை வாழ்க்கைக்கு உரமாக்க வேண்டும். அப்படித்தான் நாம் வளர்கிறோம். அப்படித்தான் நாம் உயர்கிறோம். கதையின் நீதி: தீமைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவை தரும் பாடங்களை வாழ்க்கைக்கு உரமாக்கி உயர வேண்டும்.